ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஃபார்முலாவோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பயங்கரமா அந்த ஹன்னு கிட்ட ஒரு ஆக்டிங்க போட்டு சியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா அதோட முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல நம்ம ஜிஜி யாலா ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்க அவங்கள சியா பாத்துடுறா. ஹன்னு ஆனா பாக்கல. ஆனா சியா உடனே ரொம்ப உடம்பு முடியாம மயங்கி வெளில போற மாதிரி நடிக்க ஹன் வேற யாரையும் பார்க்காம சியாவை மட்டுமே பார்த்து வா பத்திரமா உன்னை போய் ரூம்ல உட்கார வச்சிடுறேன், நீ உட்காந்துக்கோ அப்படின்னு கூட்டு போறான். நம்ம ஜிஜிக்கு கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறா. எங்க சியா நேரா அவளோட அந்த ஆபீஸ் ரூம் இருக்கும்ல, ஸ்விம்மிங் கிளப்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்போ வயித்தை புடிச்சிட்டே அந்த பக்கமா ஷானா வரா. அவளுக்கு ஏதோ வயிறு வலி பிரச்சனை இருக்கு போல. அவ எட்டி பார்க்கும்போது சியா ஏதோ ஒரு மாத்திரை பாட்டில்ல இருந்து மாத்திரையெல்லாம் வேற ஒரு பாட்டில்ல கொட்டிட்டு அந்த பாட்டில தூக்கி குப்பையில போட்டுட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போறா. ஷானா பாக்குறா, அந்த வயிற்று வலியில கூட என்ன திருட்டு வேலை பாக்குறாலோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு குப்பை தொட்டிக்கு போறா. அதுல பார்த்தா விட்டமின் சி டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. விட்டமின் சி டேப்லெட்டை வேற எந்த பாக்ஸ்ல கொட்டி எடுத்துட்டு போறாளா இருக்கும் அப்படின்னு ஷானா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜிஜி யாலா மீஃபான் எல்லாரும் ரூம்க்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஷானா இன்னும் வழியில படுத்துட்டு இருக்கா. ஜிஜி எஞ்சி நெத்திய தொட்டு பாக்குறா. கால்ல இருந்து வயித்தை புடிச்சிட்டே இருந்தா. இப்ப வேற பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து அங்க இருந்து ஷானாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. டாக்டர் பாக்குறாரு, இந்த பொண்ணு முன்னாடியே கூட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா, நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க, இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கும். இப்போ ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. ஜிஜி பாக்குறா. யாலாவையும் மீஃபாவையும் பார்த்து, எல்லாரும் எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் மட்டும் இன்னைக்கு நைட் இருக்கேன், அப்புறமா பாத்துக்கலாம், நீங்க கிளம்பி போங்கன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பிடுறா. அனுப்பிட்டு இவ படுக்க பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிறா. அடுத்த நாள் காலைல விடியுது. ஷானா தான் ஆளா எந்திரிக்கிறா. ஏஞ்சி யார் நம்ம கூட இருக்கா, எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஜிஜி அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னடி ஓகேவா உனக்கு உடம்பெல்லாம் அப்படின்னு ஜிஜி கேட்க, நீ நல்லா தூங்குனியா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஷானா கேட்டுட்டு இருக்கா. ஜிஜி போய் அவளை தொட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே ஃபீவர் கூட குறைஞ்சிருச்சு, இவ்வளவு சீக்கிரம் சரியாவும் நினைக்கவே இல்ல, ஒன்னும் நீ தேங்க்ஸ்லாம் சொல்லி உன் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா கூட நீயும் இந்த ஹெல்ப் தான் பண்ணிருப்ப அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஜிஜியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. வரும்போது கொஞ்சம் விட்டமின் சி டேப்லெட் வாங்கிட்டு வா அப்படின்னு ஷானா சொல்றா. ஜிஜி ஓகே அப்படின்னு வெளியே போறவ ஹன்னு போன் பண்றான். போன் எடுத்து, நான் அப்புறம் பேசவா, ஹாஸ்பிட்டல் இருக்கேன்டா அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஹன்னு பாதியிலே போனை கட் பண்ணிடுறான். சியா என்னாச்சுன்னு கேட்க, ஜிஜிக்கு உடம்பு முடியல போல, ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு அவன் மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க விட்டமின் சி டேப்லெட்டை வாங்கிட்டு ஷானா கிட்ட கொடுக்க, பாரு இந்த டேப்லெட்ல என்ன எழுதியிருக்கு, விட்டமின் சி அப்படின்னு காட்டுற மாதிரி விசின்னு எழுதி இருக்குல்லன்னு சொல்ல, ஆமாடி அதுக்கு என்ன, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ஜிஜி அங்கிருந்து வெளியே வரா. ஹன்னு ஓடி வரான். இவ்வளவு சுத்தி முத்தி பார்த்துட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, உனக்கு ஒன்னும் ஆகல தானே, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கன்னு கேட்க, ஜிஜி சிரிச்சுட்டே, பைத்தியக்காரா எனக்கு ஒன்னும் ஆகல, என் ரூம்மேட் ஷானா இருக்கால அவளுக்கு உடம்பு முடியல, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன மேல இருக்க அக்கறையில ஓடி வந்தீங்க போல அப்படின்னு கேட்க, ஹன்னோனே அப்படிலாம் இல்லையே, சும்மா அந்த பக்கம் கேஷுவலா வந்தேன் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். நீ பாரு சியா கூட சேர்ந்துட்டு என்ன பார்க்கவே இல்லை, நான் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து கோச்சிட்டு போறா. ஹன்னு பின்னாடியே வந்துட்டு, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத, நான் எவ்வளவு தெரியுமா உன்னை மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சியாட்ட இருந்து மறுபடியும் போன் வந்துருது. சியா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, யாருமே இங்க இல்ல பக்கத்துல லிங்கு யுவான்னு, நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு கேக்குறா. ஹன்னு பாக்குறான். சியாக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ல, பாத்துட்டு வரியா, எனக்கு இங்க வேலை முடிஞ்சது, அடுத்து இங்க மீஃபா வந்துருவா, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்னு ஜிஜியும் கிளம்பிடுறா. ஜிஜியும் ஹன்னும் அங்க வந்துடுறாங்க. சியாவை பாக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஜிஜி கேக்குறா. இல்ல ரொம்ப தலை வலிக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, டேப்லெட் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, ஹன்னு தண்ணி கொடுக்குறான். உடனே இந்த சியா இருக்காளே கையில டேப்லெட்டை போட்டு அதை வாயில போடுறா. இப்பதான் ஜிஜிக்கு தெரியுது எதுக்காக அந்த விசின்னு எழுதி இருக்கு அப்படின்னு காட்டினால அவ நம்ம ஷானா. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பொண்ணு போடுறது டிப்ரெஷன் டேப்லெட்டே இல்ல, இவ போடுறது விட்டமின் மாத்திரை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறா. ஒரு நிமிஷம் அவன் ஷாக் ஆயிட்டு யோசிக்கிறதுக்குள்ள கிளாஸ வேற கீழே போட்டு சியா உடைச்சிடுறா. ஹன்னு வேகமா அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டு. ஜிஜிக்கு இவன் மேல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாதியிலே ஓடி போயிடுறா. போயிட்டு யாலா கிட்டையும் மீஃபா கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் டிப்ரெஷனுக்கு மாத்திரை போடுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் மாத்திரையை போட்டுட்டு இருப்பா. இததான் சொல்லாம என்கிட்ட ஷானா சொல்லிருக்கா, டைரக்டா சொல்றதுக்கு அவளுக்கு ஏதோ பயம் இருந்திருக்கு போலன்னு சொல்ல, யாலா பாக்குறா. இது சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா சூலான் வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஒண்ணும் இல்லன்னு இவங்க சமாளிக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பிடுறான். சூலான் நேரா ரூம்குள்ள வரான். அங்க ஹன் இருக்கத பாத்துடுறான். என்னடா ஆச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்துட்டு ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு பெரிய டாக்டர் கிட்ட இப்ப நம்ம சியாவை கூட்டு போய் காட்ட போறோம்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் ஸ்பெஷல் டாக்டர்லாம் வேண்டாம், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்காக நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியா அங்க இருந்து போயிடுறா கோச்சிட்டு. சூலான் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே போறான். ஹன்னுக்கு குழப்பமா தான் இருக்கு. இங்க கெஃபேக்கு நம்ம யாலா வந்துடுறா. கூடவே ஜிஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சியாவும் வந்திருக்கா. வந்துட்டு, என்னம்மா ரொம்ப உடம்பு முடியல போல, டேப்லெட்லாம் கரெக்டா போடுறியா
போறியா அப்படின்னு யாலா கேட்க, என் மேல எதுக்கு திடீர்னு அக்கறை அப்படின்னு சியா கேட்டுட்டு இருக்கா. சும்மா தான் போய் கொஞ்சம் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு யாலா சியாவை உள்ள அனுப்பிட்டு அவ பேக்ல இருந்து வேகமா டேப்லெட்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அதுல விட்டமின் சி டேப்லெட்ஸ் தான் இருக்கு. என்னமா நம்மள ஏமாத்தி வச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேக்குக்குள்ள வந்துட்டு மாத்திரை எல்லாம் வைக்க அந்த இடத்துக்கு சியா வந்துடுறா. எதுக்கு என் பேக் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல பேக் ரொம்ப அழகா இருக்கு அதுதான் பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, முக்கியமான சில பேர் வந்துட்டே இருக்காங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து காஃபி வைக்க போற பொண்ணு பேக் மேல காஃபியை கொட்டிடுறா. சியா கிட்ட கொடுங்க, நான் பேக தொடச்சிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே சியாவும் அவ பேக கொடுத்துடுறா. அங்க ஹன்னு வரான். ஜிஜி இங்க உட்காரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளவு சீக்கிரட்டா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. வேலைக்கார பொண்ணு பேக்கையும் கொடுத்துட்டு போயிடுறா. அப்ப ஜிஜி சொல்றா, சியா ஒரு நிமிஷம் பேக கொடு அப்படின்னு. யாலா உடனே கொடு, நீ சாப்பிடுறது டிப்ரெஷன் மாத்திரையே இல்ல, விட்டமின் மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சியா ஏஞ்சி போறா. யாலா புடிச்சிடுறா. என்ன சந்தேகப்படுறத நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு சியா சொல்றா. எனது சந்தேகப்படுறோமா, இவ்வளவு மோசமா ஒருத்தங்க பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாலா அந்த பேக் புடுங்கிட்டு, இங்க பாரு ஹன், நீயே பாரு இதுல என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்ல ஹன் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா உள்ள இப்ப பாக்கும்போது டிப்ரெஷனுக்கான டேப்லெட் தான் இருக்கு. ஜிஜி யாலா ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல, எப்படி கரெக்டான மாத்திரை இருக்கு அப்படின்னு புரியலையேன்னு பாத்துட்டு இருக்காங்க. சியா பாக்குறா, என்ன போய் சந்தேகப்பட்டீங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, நான் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போக ஹன்னும் பின்னாடியே போறான், நான் போய் இவ்வளவு பாத்துக்கிறேன்னு. யாலா பாக்குறா, என்னடி நடக்குது, இப்பதான் மாத்திரையை பார்த்தோம், அதுக்குள்ள யாரு மாத்தி வச்சாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இங்க ஹன்னு அதுக்குள்ள சியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு. அங்க ஜிஜி வந்துடுறா. சியாக்கா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா. இப்ப என்ன, நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் நான் ஹெல்ப், நான் வேற சைக்காலஜி வேற படிச்சிருக்கேன், உங்களுக்கு எப்படி மனசு சரியாக்கணும்னு எனக்கு தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க அப்படின்னு அவளையும் ஹன்னையும் கூட்டிட்டு பீச்சுக்கு போயிடுறா. ஹன்னை பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்கும்ல நிம்மதியா, பீச்சுக்கு வந்தாலே மனசு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்ல உடனே இங்க சியா பார்த்துட்டு எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்து தெரியா அப்படின்னு கேக்குறா. ஜிஜி ஓகேன்னு சொல்லிட்டு போனை வாங்குறா. ஆனா பார்த்தா ஜிஜி ஹன்னை தனியா ஒரு போட்டோ எடுத்திருக்கா, சியாவை தனியா போட்டோ எடுத்திருக்கா. ஏன் தனியா போட்டோ எடுத்திருக்க அப்படின்னு கேட்க, நீங்க போட்டோ எடுத்துதான் சொன்னீங்க, சேர்த்து எடுத்துதான் சொல்லலையா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு அப்படியே எங்க ரெண்டு பேரையும் வச்சு எடுத்துருங்க, நாங்க வேற ஜோடியா இப்பதான் ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு மேல தொத்திட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறா. சியாக்கு இல்லாத டிப்ரெஷனே வந்துரும் போல, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இங்க ஹன்னு கிட்ட மறுபடியும் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணி தரியான்னு சியா கொஞ்சம் ஆரம்பிக்க, ஜிஜி வாங்கிக்கிறா, நான் ஓபன் பண்ணி தரேன், இந்தாங்க இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்கன்னு ஹன்னை எதையுமே கொடுக்க விடாம ஜிஜி அவ கையிலேயே கொடுத்துட்டு இருக்கா. ஹன்னுக்கும் புரியுது ஜிஜி பொசசிவ்னஸ்ல இப்படி பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு முக்கியமான ஆள் வரப்போறாங்க, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு ஹன்னு சொல்லும் போதே சூலான் அங்க வந்துடுறான். சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு ஜிஜியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. சூலான் பாக்குறான். நீ ஏன் சியா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு சியா கேட்டுட்டு இருக்கா. சூலான் அப்ப பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மூணு பொண்ணுங்களும் டேப்லெட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே அவன் காதுல வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வேணும்னே அவங்க கிட்ட வேலை செய்யற பொண்ணை வச்சு காஃபியை கொட்ட வச்சு சியாவோட பேக உள்ள எடுத்துட்டு போக வச்சு அதுக்குள்ள டிப்ரெஷன் மாத்திரையை மாத்தி வச்சதும் இவன் தான். இதுக்கும் மேல ஏன் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்ல, நான் பயத்துல அப்படி பண்ணிட்டேன், வேணும்னே அப்படி பண்ணல சாரி அப்படின்னு சியா சொல்றா. இதுக்கும் மேல உண்மையை சொல்றதும் சொல்லாததும் ஓ இஷ்டம் அப்படின்னு சூலானே அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஜிஜி இங்க வரா. ஹன்னோட கையை பிடிச்சுக்கிறா. நீ என்ன நம்பல தானே, நீ சியாவை தானே நம்புற அப்படின்னு சொல்ல, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் ஒன்ன நம்பாம இருப்பேனா, என்னதான் இருந்தாலும் உன் பேச்சுல தப்பு இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹன்னு சொல்றான். ஜிஜிக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க ஹன்னு நேரா சூலானுக்கு போன் பண்ணிட்டு, டேய் என்னடா எப்ப சியாவை டாக்டர் கிட்ட கூட்டு போறோம், அவளை பத்தி கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கிட்ட பேசினா அவளை பத்தி உண்மையை சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சூலான் அவனை பார்க்காமலே வேணும்னு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். ஹன்னு பாக்குறான் இது சரிப்பட்டு வராதுன்னு சியாவோட அப்பாவுக்கு போன் பண்ணிடுறான். சியாவோட அப்பா சியாக்கு போன் பண்ணிட்டு, என்னமா இது, ஏதோ டிப்ரெஷனுக்கு டேப்லெட் சாப்பிடுறேன்னு கேள்விப்பட்டேன், ஒழுங்கா அப்பாவோட வந்துரு, காலேஜ்க்கு லீவு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்ல சியா பாக்குறா. அப்பா நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், எனக்கு டிப்ரெஷனும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் சும்மா போய் சொன்னேன்ப்பா, நான் அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுதா அப்படின்னு போனை கட் பண்றா. அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யான ஒரு குரல் கேக்குது. சியா திரும்பி பாக்குறா. பின்னாடி ஹன்னு ஜிஜி யாலா மூணு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. சியாவை பார்த்துட்டு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு யாலா கேட்டுட்டு இருக்கா. ஹன் நான் தான் சொன்னலடா இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு, ஜிஜி கிட்ட உனக்கு பிடிக்காத இந்த வீடியோவை கொடுத்தது கூட சியா தான் அப்படின்னு சொல்ல சியா பாக்குறா. ஹன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை எப்படி லவ் பண்றது என் கூடயே வச்சிட்டு இருக்கதுன்னு தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, ஹன் உடனே சியா உனக்கு பைத்தியமா, நான் ஜிஜியை தான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவகிட்ட இவ்வளவு மோசமா நடந்திருக்க, நீ பண்ணது தப்புன்னு சொல்ல உன்னே சியா இல்ல நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜிஜி பாக்குறா. இங்க பாருங்க நீங்க பண்றது பேரு லவ் கிடையாது, ஒப்சஷன், இது என்னைக்குமே சரிப்பட்டு வராது, இனிமேலாவது திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜிஜி அவ கிளாஸ்ல சில பேருக்கு வந்துட்டு ஏதாவது மேல பயங்கரமான பயம் இருக்குல்ல, ஹன்னை பத்தி
டீட்டெயிலா கேக்குறா அவனுக்கு தண்ணி மேல இருக்க பயத்தை பத்தி. அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்க, நான் கொடுக்குற புக் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கம்மா அப்படின்னு ப்ரொஃபசர் சில புக்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஜிஜி லைப்ரரி போயிட்டு புக்ஸ் தேடி தேடி நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வரா. இங்க அந்த நேரத்துல நம்ம சியா இருக்காளே, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்பி போயிட்டு இருக்கா. சூலான் அங்க வந்துடுறான். இங்க பாரு, காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சூலான சியா கட்டி பிடிச்சுக்கிறா. நான் எப்பெல்லாம் மோசமான நிலைமையில இருக்கணும் அப்பெல்லாம் நீ என் கூட இருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கஷ்டமும் உன்னை விட்டு சீக்கிரமா போயிடும், நீ நிம்மதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சூலான் அவள வழி அனுப்பி வைக்கிறான். சியா அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஜிஜி லைப்ரரியில இருந்து பல்கா புக்ஸ் எடுத்துட்டு வரா. அண்ணன் சரி பண்றதுக்காக இவ்வளவு புக்ஸ் தேவையா அப்படின்னு யாலா கேட்க, ஆமா அவனை முறைப்படி சரி பண்ணியே ஆகணும், அது மட்டும் இல்லாம என் ஹெல்ப் மட்டும் பத்தாது, நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிடுறா. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ நமக்கு தண்ணியை பார்த்தாலே ஹன்னுக்கு பயம் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்ல லிங்க் இருக்கான்ல, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிஜியோட ஹாஸ்டல் ரூம் கீழே ஹன்னை நிக்க வச்சிடுறான். மாடியில இருந்து உங்க தண்ணியை ஒட்டு மொத்தமா கொட்டணும், தண்ணி மேல இருக்கிற பயம் உனக்கு கொஞ்சமா போயிட்டு இந்த ஃபன் சீன் தான் ஞாபகம் வரணும், அதான் இவங்க ஐடியா. ஆனா கரெக்டா நம்ம யாலாவோட காலு ஸ்லிப் ஆயிட்டு ஹன்னுக்கு மேல கொட்டுறதுக்கு பதிலா ஒட்டு மொத்த தண்ணியும் நம்ம லிங்க் மேல கொட்டிடுது. லிங்க் அவன் ஷாக் ஆயிட்டு நிக்க மத்த பொண்ணுங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜிஜி ரொம்ப சோகமாயிடுறா. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு அவ சோகமா கேட்டுட்டு இருக்கா. லிங்க் பாக்குறான், உன் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்து என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் கூட்டமா நின்னுட்டு ஹன்னை போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஜிஜி தான் போன் பண்றா, நான் வந்துட்டே இருக்கேன், நீ நிக்கிற இடத்துலயே நிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அந்த இடத்துல அங்கங்க ஃபவுண்டைன் வருமா கரெக்டா 12 மணிக்கு. சோ 12 மணிக்கு ஃபவுண்டைன் வரும்போது தண்ணி இவன் மேல கொட்டும், பல்கா தண்ணியை பார்த்து அவன் பயப்பட மாட்டான்ல அப்படின்னு லிங்க் ஐடியா பண்ணிருக்கான். ஆனா ஜிஜிக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், அவன் வரத்துக்குள்ள காஃபி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஹன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். தண்ணி போயிருச்சுன்னா என்ன பண்றது, டைமிங் மிஸ் ஆயிடுமே அப்படின்னு ஜிஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குடுக்குன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. ஹன் வண்டியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு டீ வாங்க போலாமான்னு கேக்குறான். இவனை போகாம தடுக்கணும் அப்படின்னு ஜிஜி அவனை அங்கேயே நிக்க வைக்கிறதுக்காக அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க கரெக்டா தண்ணி ஃபவுண்டைனும் ஓபன் ஆயிடுது. எல்லா தண்ணியும் மேல 2 பேர் மேலயும் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா ஹன்னுக்கு அந்த பயம் எல்லாம் சுத்தமா இல்ல. ஜிஜியை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் சேர்ந்து பேசுறாங்க. ஹன்னு சிரிக்கிறான், டேய் தண்ணி எனக்கு பயம்தான், அதுக்கு நான் தண்ணி சும்மா பார்த்தாலே பயப்படுவேனா, டெய்லி குளிச்சு தானடா நான் காலேஜுக்கு வரேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட ஆமா இல்ல, அப்ப இவனை எப்படி சரி பண்றதுன்னு மறுபடியும் யோசிக்கிறாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு ஹாட் வாட்டர் ஸ்பா இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஜிஜியும் வந்துடுறா. வந்துட்டு உடனே நம்ம லிங்க் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு தத்தளிக்கிற மாதிரி நடிக்கிறான். டேய் நல்லா தெரியுதுடா, கேவலமா இருக்குடா அப்படின்னு ஹன்னு சொல்லும் போதே இப்போ ஜிஜி பாக்குறா, நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் இருக்குல்ல அதை தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஐயோ எனக்கு ஹன்னு வாங்கி கொடுத்த நெக்லஸ் எங்க போயிடுச்சுன்னு தெரியலன்னு தேட ஆரம்பிக்கிறா. கரெக்டா நம்ம ஹன்னு பாக்குறான். நீ தேடாத முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். கழுத்துல அவளோட நெக்லஸையும் தேடி கண்டுபிடிச்சு போட்டு விட்டுறான். சக்சஸ் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஹன் பாக்குறான், இதுக்கும் மேல நீ காணா போட்டாதன்னு சொல்ல ஜிஜி கட்டி பிடிச்சுக்கிறா. உனக்கு கொஞ்சமா பயம் போயிடுச்சுல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஹன்னுக்கு கொஞ்சமாவது பயம் போயிடுச்சுன்னு அவன ஒரு பாட்ல உட்கார வச்சுட்டு அவனையே பாத்துட்டு இருக்காங்க. மத்த பசங்க எல்லாம் யாரும் கண்டுக்க கூட இல்ல. இப்போ எல்லாரும் அடுத்த ஒரு இடத்துக்கு வராங்க. இதுல அங்க ஒரு பெரிய பவுல் வச்சு அந்த தண்ணிக்குள்ள முகத்தை வச்சுட்டு ஏற்கனவே ஒருத்தங்க 4 நிமிஷம் இருந்திருக்காங்க. ஒருத்தங்க 4 நிமிஷம் 20 செகண்ட் இருந்தா அந்த சாதனையை பீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடா. ஹன்னு கிட்ட நீ தான் தண்ணிக்குள்ள நிறைய நேரம் மூச்சு பிடிப்பல, திருப்பி மூச்சு பிடிடா ப்ளீஸ், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஜிஜி சொல்றா. ஹன்னு பாக்குறான், தைரியத்தை வர வளைச்சிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜிஜியோட கையை பிடிச்சிட்டு 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள இருந்துடுறான். எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு கிடைச்சிருது. அத்தனை பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹன்னு மறுபடியும் ஜிஜியோட சேர்ந்துட்டு முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு ஜிஜியை கூட்டு வந்துட்டு இருக்கான். இது யாரோட வீடுன்னு பார்த்தா நானின்னு ஒரு பையன் தண்ணிக்குள்ள இறந்து போனான்ல அந்த பையனோட வீடு தான். அவங்க அம்மா அவனை உள்ள கூட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ நானியோட அம்மாக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்புறாங்க. நீ அனுப்புனியாப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல ஆண்டி நான் அனுப்பல அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா, யாரோ எல்லோ ஃப்ளவர்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா சாரி சொல்றாங்கன்னு அர்த்தம். உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள ஃபுல்லா ஒரே பாக்ஸா இருக்கு. இது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பா அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு அவங்க அம்மா அப்புறம் நானியோட அப்பா கூட வந்துடுறாங்க. நாங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலான் இருக்கோம், அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஜிஜியும் ஹன்னும் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வாட்ச் ஒண்ணு இருக்கு, இது நானியோடது, நான் தான் அவனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சில கதையை கூட நம்ம ஹன்னு ஜிஜி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 பேருமே சேர்ந்துதான் நிறைய காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தடவை 2 பேரும் விளையாடும் போது அதுல நானிக்கு அடிபட்டுருது. ஆனா ஹன்னு கிட்ட அதை சொல்லக்கூடாது, நானி எதை மூடி மறைச்சிடுறான், இல்லனா ஹன்னும் கூட எந்த காம்படிஷனுக்கும் போக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு நானி கிட்ட ஓடி போயிட்டு ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இல்லடா நீ போடா, நீ போ, எனக்கு ஏதாவது ஆனா என்ன, பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பதான் நம்ம ஹன் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா நானியை கூட கூட்டு வந்துட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த மெடலை வாங்கியிருக்காங்க. அந்த மெடலை
முதல்ல பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஹன்னு ரொம்ப டார்ச்சர் ஆனால அந்த சீன் தான். அப்ப அந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு போட்டோவும் இருக்கு. ஹன்னு நானி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஜிஜி ஹாப்பி ஆயிடுறா. அப்போ அவங்க அம்மா வராங்க. இந்த போட்டோவை தான்ப்பா நானி எப்பவுமே பாசமா வச்சிட்டு இருந்தான். நீனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்ல ஹன்னு பாக்குறான். ஆண்டி நான் உங்களுக்கு இப்ப வாக்கு கொடுக்குறேன். நானி அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு இந்த காம்படிஷன்ல கலந்து ஜெயிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்னு சொல்ல கண்டிப்பா அதை செய்யணும். என் பையன் கண்டிப்பா சொர்க்கத்துல இருந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹன்னும் ஜிஜியும் இங்க மறுபடியும் காலேஜ்க்கு வந்துடுறாங்க. இவன் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிஜிக்கு நான் உனக்கு வந்து எப்படி செஸ்ட் பிரஸ் கொடுக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி சிபிஆர் பண்ணோம்னா அந்த காலத்திலேயே வந்து நாங்க நானிய கூட பொழைக்க வச்சிருக்கலாம். ஆனா என்னால மயக்கத்துல இருந்தனால கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு படுத்துட்டு எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யணும் அப்படின்னு ஜிஜிக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஜிஜி சிரிச்சிட்டு இருக்கா. இப்பயும் நான் எந்திரிக்கல அப்படின்னா என் வாயோட வச்சு நீ காத்து கொடுக்கணும். எங்க ஸ்டார்ட் பண்ண பாக்கலாம் அப்படின்னு ஹன்னு சொல்ல ஜிஜி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.